இந்த பெண்களுக்கான பாலியல் கொடுமை, இந்த மாதிரி வன்கொடுமை நம்மலாம் சினிமாவில் தான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஒரு முடிவான ஒரு பனிஷ்மெண்ட் இது கொடுத்தா மட்டும்தானே பெண்கள் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க, அவங்க திருப்பி சேஃப்டியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு இல்லை சார்? அன்றைக்கி ஏன் இல்லை இன்றைக்கி ஏன் இருக்குதுங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அன்றைக்கி இல்லைன்னு யார் சொன்னால்? ஆனால் பெண்கள் ஈஸியாக அவைலபிள். அன்றைக்கி ஒரு பெண்ணை தேடி வீட்டுக்கு நான் போகணும், ஒரு பெண்ணை கற்பழிக்கணுன்னா நான் வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பெண் இருப்பாள். அவள் படிக்கிறது கூட வரல. ஏண்டி எவனா ஒருத்தன் போஸ்ட் கொடுப்பா, நீ போய் வாங்குவியா? அவன் தடி நாட்டம் உட்காந்துருக்கான், அவன் போய் வாங்க மூஞ்சி போய் அவன் ஆம்பளை காட்டணுமா? வேயா சைடில் ஒரு பயங்கரம் நடந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணு என்னத்துக்கு தனியாக அந்த பக்கம் போச்சுங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. அவைலபிலிட்டி கிடைச்சா அப்போ பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுவாங்களா சார்? அவனுக்கு ஒரு அவன் தனியாக போயிட்டுருக்கிறான், அவன் பார்க்குறான், இடம் தனியாக ஒரு பொண்ணு தினம் வருது, கை வச்சா என்னன்னு அவனுக்கு டெம்ட் ஆகும். ஆணுடைய மனசு அப்படி தான் போகும். நான் ஒரு ஆணாக இருந்து தான் நான் பேசுகிறேன். இது சினிமாவை பார்த்து இந்த சமுதாயம் கெட்டு போகுது இல்லை? சமுதாயம் அவனால் கெட்டு போச்சு, இவனால் கெட்டு போச்சுன்னு பழிய சொல்லலாம். சமுதாயம் கெட்டு போச்சுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சமுதாயத்தை கெட்டுப்போன சமுதாயத்தை தான் சினிமாவில் காட்டுறாங்க. ஏன் தலையெழுத்து எல்லா ப்ராக்டிக்கலும் லேடிஸு பக்கத்தில் நான் நின்றுருக்கேன். தலையெழுத்து தான். எத்தனை தடவை மாட்டியிருக்கேன்னா நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ஐயோன்னு ஒரு சத்தம் கடிச்சு. என்னன்னு பார்த்தாக்கா அவங்க பின்பக்கத்தில் நான் தேய்ச்சிக்கிட்டேன். வெள்ளை புடவை, கரையில் பேக் பூரா. ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பேசக்கூடாதுமா கிளாஸில், பெண்களோட பேசக்கூடாது. எங்களுக்கு இருந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸு அப்படின்ச்சு அவன் போயிட்டான். கூப்பிட்டேன், யார் இது? பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன், லேட் ஆகி போச்சு. இப்படி பார்த்தேன், லிஃப்ட்டு கேட்டேன், கொடுத்தான், வந்துட்டேன். ஸ்கூட்ரு வச்சு ஒரு பொண்ணை கூட பின்னாடி பில்லியன் ரைடராக கூட்டிகிட்டு போகாமல் ஓட்டம் ஒரே ஆள் போலகத்தில் நான் பேர் ஒருத்தி கூட லிஃப்ட் கேட்டதில்லை. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு. சார், பீயிங் அ டாக்டர், இந்த ரேபிஸ்ட் அவங்க எதனால் சார் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு சார் ஒரு 13 வயசு பொண்ணு இல்லை 4 வயசு குழந்தை அவங்கக்கிட்டலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியா சார்? ஏன் சார் அப்படிலாம் தோணும்? லொலிதான்னு ஒரு நாவல், உலக புகழ்பெற்ற நாவல், விளாடிமிர் நாபக்கோங்கிற ஒரு ரஷ்யன் எழுதணும். 14 வயசு பொண்ணு. அவங்க அம்மாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். மைண்டில் யார் இருக்கான்னு அந்த பொண்ணு லொலிதா. அவள் பக்கத்தில் உட்காரும்போது பொண்ணு மாதிரி அப்படியே தடவை கொடுக்குறது, இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணு. எப்படி அப்ரோச் பண்ணி அவன் கெடுக்கிறாங்கிறது தான் ஃபுல் கதை. ஜஸ்ட்டு மெச்சூரான பொண்ணு, மெச்சூரான பொண்ணோட செக்ஸ் வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு ஒரு நாவல் பூரா ஜஸ்டிஃபை பண்ணி எழுதுறாங்க. நமக்கு படத்தில் உட்காந்துருக்கோம், ஐயோ இந்த பொண்ணு எங்கே இருப்பாளத்தில் இப்போ பார்த்தா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு வெறியை கழிப்பிட்டான். அப்ரோச்சே பண்ண முடியல. ஒரு தடவை தனியாக சிக்கிறான். செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு போல அவளை கொண்டு போட்டோம். என்னன்னு கேட்குறாங்க, எப்படி அனுபவிக்கணுன்னே தெரியல, கொண்டு விட்டான். ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு அவலநிலை, டாக்டருங்கிறது எடுத்துருங்க, இல்ல சார், பெண்ணுக்கு நடந்ததுங்கிறது எடுங்க. அதான் சார், ஒரு டாக்டரா இருந்தா வக்கீலா இருந்தா ஆமா சார், பெண் டாக்டர் அந்த கேஸ் படிக்க கூட முடியல சார். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது கூட பதறுது சார். உண்மையாகவே அவ்வளோ விஷயங்கள், இறந்து போனவங்களோடலாம் கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு எப்படி சார் நெக்ரோஃபிலியான்னு பேருமா? இறந்த சவத்தோட உடல் ஒரு கொட்டுறதுங்கிறது மேல்நாடுகளில் அது ரொம்ப சகஜம். சவப்பெட்டியில் வச்சு இதை இறக்கணும், உடனே அதை போய் எடுத்து அந்த படத்தை திருடிட்டு போனதெல்லாம் அவ்வளோ இந்த செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அந்த பெண் இறந்த பிறகு இவன் உடலை வச்சுருந்துருப்பான். ஏன்னா நிதானமாக செக்ஸ் வச்சுக்கிட்ட போது தான் அவ்வளோ செம்மன் வடி வந்துருக்கும். இந்த பொண்ணு ஹவுஸ் குவார்ட்டர்ஸில் அந்த சம்பவம் நடக்கலை. அது நடந்தது செமினார் ஹால் கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் இருந்திருக்கும். இந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் அங்கே இருந்ததுங்கிறது ஒரு கேள்வி. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போது முன்னாடிலாம் இந்த பெண்களுக்கான பாலியல் கொடுமை, இந்த மாதிரி வன்கொடுமை நம்மலாம் சினிமாவில் தான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதில் தான் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். இப்போ எப்படி சார் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே டே டு டே லைஃப்பில் எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இன்னும் கள்ளக்குறிச்சி விஷயமே முடியல, அதுக்குள்ளே இங்கே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேத்தி. அது இங்கே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், கொல்கட்டாவில் அந்த மாதிரியான ஒரு டாக்டருக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது.
இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஒரு முடிவான ஒரு பனிஷ்மெண்ட் இது கொடுத்தா மட்டும்தானே பெண்கள் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க, அவங்க திருப்பி சேஃப்டியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு இல்லை சார்? பல விஷயங்கள் நம்ம பேச முடியும். அன்றைக்கி ஏன் இல்லை இன்றைக்கி ஏன் இருக்குதுங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அன்றைக்கி இல்லைன்னு யார் சொன்னா? கம்மியாக இருந்திருக்குமா அன்றைக்கி இருந்தது, கம்மியாக இருந்திருக்கும். செய்திகள் கம்மியாக இருந்தது. காரணம் பெண்கள் வெளியே வரல, பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி பெண்கள் சமமாக ஆண்களோட சமமாக நிற்கிறாங்க. சமமாக இல்லை, பல இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. நல்லது தானே சார்? நல்லது தான், யார் இல்லைன்னா. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வருது. அதோட விளைவு நல்லது. ஏன்னா பெண்கள் ஈஸியாக அவைலபிள். அன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை தேடி வீட்டுக்கு நான் போகணும், ஒரு பெண்ணை கற்பழிக்கணும்னா நான் வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பெண் இருப்பாள். அவள் படிக்கிறது கூட வரல, படிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலை. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எங்கள் காலத்தில் நடந்தது நான் சொல்கிறேம்மா. ஒரு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து சார் போஸ்ட்டுன்னாக்கா எங்கள் அக்காலாம் உட்காந்துருப்பாங்க. என்னுடைய சிஸ்டர் வந்து எந்திரிச்சு அதை போஸ்ட் வாங்குறதுக்கு எந்திரிச்சாங்க. என் பாட்டி கத்தும், ஏண்டி எவனோ ஒருத்தன் வந்து போஸ்ட் கொடுப்பா, நீ போய் வாங்குவியா? அவன் தடி நாட்டம் உட்காந்துருக்கான், அவன் போய் வாங்கிடுவான், மூஞ்சி போய் அவன் ஆம்பளை காட்டணுமா? இதுதான் அன்னைக்கு. ஒரு போஸ்ட்மேனை பார்க்க முடியாது. ஆண்கள் வந்தாக்கா சமீபமாக என்னுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இது பண்ணும்போது தஞ்சாவூரில் பெண் பார்க்க போனபோது பெண்ணை எங்களுக்கு காட்ட மறுத்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்க்கட்டும், ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாதுட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் எங்கள் குடும்பம் உள்ளே போனதுக்கு பிறகு தான் அந்த குடும்பத்தையே வெளியில் கொண்டு அவங்க எல்லாம் சுதந்திரமாக மாறுற அளவுக்கு அவங்கள அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலத்து மாப்பிள்ளைகள் தான் பண்ணிக்குன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தஞ்சாவூருக்கு போனாங்க, நாங்கள் கூட்டுக்குள்ளார கிளி மாதிரி ஆகிடுவோம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோது படித்த பெண்கள் அப்படியே ஒரு போத்தி வச்சுருந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கி ஆணுக்கு பெண் தாழ்வன பேசு இணரை ஒழிப்பேன் நானுங்கிற பாட்டெல்லாம் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. பெண்கள் ஈஸிலி அவைலபிள், தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறா, பஸ் ஸ்டாப்லேயே எனக்கு ஆள் கிடைக்குது. நிர்பயா கேஸை எப்படி இந்த அந்த நேரத்தில் அந்த பெண்ணு ஏங்க அந்த நேரத்தில் ஏன் ட்ராவல் பண்ணிச்சுங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கு இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை. நிர்பயா சைடில் ஒரு பயங்கரம் நடந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணு என்னத்துக்கு தனியாக அந்த பக்கம் போச்சுங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. பல கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஆணுக்கு இன்றைக்கி அவைலபிலிட்டி பெண்கள் கிடைக்கிறாங்க, அதனால் போகுது. அதுதான் நடக்குது. காரணம் அன்னைக்கு அவங்க பெண்கள் அவைலபிலிட்டி கிடைச்சா அப்போ பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுவாங்க சார். அவனுக்கு ஒரு அவன் தனியாக போயிட்டுருக்கிறான், அவன் பார்க்குறான், ஏன்னா தனியாக ஒரு பொண்ணு தினம் வருது, கை வச்சா என்னன்னு அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது. சரி, ஆணுடைய மனசு அப்படி தான் போகும். நான் ஒரு ஆணாக இருந்து தான் நான் பேசுகிறேன். இப்போ பெண்ணுடைய ஆங்கிளில் நான் பேசலை. அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பார்த்து எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும்போது நான் அவளை ட்ரை பண்ண பார்க்குறேன். அவள் எனக்கு ஈடாகலைன்னா நான் கொண்டு போடுறேன். அவ்வளோதான். அங்கே ரேப்புக்கு தான் காரணம். இது சினிமாவை பார்த்து இந்த சமுதாயம் கெட்டு போகுது, இல்லை சமுதாயம் வந்து அவனால் கெட்டு போச்சு இவனால் கெட்டு போச்சுன்னு பழிய சொல்லலாம். சமுதாயம் கெட்டு போச்சுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சமுதாயத்தை கெட்டுப்போன சமுதாயத்தை தான் சினிமாவில் காட்டுறாங்க. இல்லை சார், இப்போ நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வருதுன்றதுனால மொபைலில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்க முடியுதில்ல, தேவையானதெல்லாம் பார்க்க ஆப்வியஸாக இது வந்து சைக்காலஜிக்கலி வந்து அவங்க வந்து ரொம்ப மென்டலி தேர் லுக்கிங் ஃபார் மோர் திங்ஸ். அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெண்ணுக்கிட்ட, இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் மெடிக்கல் காலேஜில் வந்து எங்கள் கொடுக்க பெண்கள் படிக்கிறாங்க. டாக்டருக்கு படிக்கிற பெண்கள், நர்ஸுக்கு படிக்கிற பெண்கள், ஆயா வேலைக்கு படிக்கிற பெண்கள், அதாவது நர்சஸ், அந்த பெண்கள் அவ்வளவு பெண்களோடு நாங்கள் நிற்கிறோம். சினிமா உலகத்தை விட பெண்களோடு அதிகமாக இருக்கிறது டாக்டர்கள் தான். எங்கள் கிளாஸில் எப்படி இருக்கும் தெரியுமாம்மா? ஆம்பளைங்கள்லாம் வந்து பின்னாடி மொதல் 2 ரோல் வந்து இப்போ லேடிஸ் உட்காருவாங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏ பேட்ச், பி பேட்ச், சி பேட்ச்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் ஏன் தலையெழுத்து ஏ பேட்சில் கடைசியால் நான் இருப்பேன். ஏ பேட்சில் ஃபஸ்ட்டு இதில் நான் தான் ஆம்பளைங்களில் கடைசி. என்னதுலேருந்து லேடிஸ் ஆரம்பிக்கும். என் தலையெழுத்து எல்லா ப்ராக்டிக்கலும் லேடிஸு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன். தலையெழுத்து தான். எத்தனை தடவை மாட்டியிருக்கேன்னா, ஃபிசியாலஜியில் ஒரு டெஸ்ட், ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று உண்டு. அதுக்கு வந்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், இப்படி சுற்றுற பீப்பா மாதிரி, சின்ன பீப்பா மாதிரி இவ்வளோ பெருசில் இருக்கும். அதில் வந்து பேப்பரை வந்து புகை பிடிச்சி கருப்பாக்கிடும். அதில் வந்து அந்த கிராஃப் எடுப்போம். சரி,
அது வந்து அது சரியாக வரலைனாக்கா அதை கையில் தொடச்சிட்டு மறுபடியும் ஸ்மோக் பண்ணி கொண்டு மாட்டி இது பண்ணும். அது 2-3 தடவை போய் ஸ்மோக் பண்ணிட்டு வரும்போது பக்கத்து இது லேடி நிற்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு. அவங்க குனிஞ்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்படி கையில் இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தவன் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஐயோன்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. என்னன்னு பார்த்தாக்கா அவங்க பின்பக்கத்தில் நான் தேய்ச்சி விட்டேன். வெள்ளை புடவை, கரையில் பேக் பூரா. 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இவன் ஒரு ஆள் தனியாக அங்கே நிற்க வேணாம்னு சொல்லி பேசக்கூடாதுமா கிளாஸில், பெண்களோட பேசக்கூடாது. எங்களுக்கு இருந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி. இப்படி வளர்ந்த நாங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக போனால் காரிடரில் நடந்து போயிட்டுருக்கேன். புர்ரு ஒரு ஸ்கூட்டரில் வந்து நிற்கிது. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இறக்குது வண்டி விட்டு, ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. சொல்லிட்டு தேங்க்ஸு அப்படின்ச்சு. அவன் போயிட்டான். கூப்பிட்டேன், யார் இதுன்னு. பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன், லேட் ஆகி போச்சு. இப்படி பார்த்தேன், வந்து லிஃப்ட்டு கேட்டேன், கொடுத்தான், வந்துட்டேன் அப்படின்னு. எங்கள் காலம், நான் அப்போ ஸ்கூட்ரு வச்சுருந்தேன். வேர்ல்டு ரெக்கார்டு ஸ்கூட்ரு வச்சு ஒரு பொண்ணை கூட பின்னாடி வந்து பில்லியன் ரைடராக கூட்டிகிட்டு போகாமல் ஓட்ட ஒரே ஆள் போலகத்தில் நான் பேர். ஒருத்தி கூட லிஃப்ட் கேட்டதில்லை. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்டு யாருன்னு தெரியாது. அவள் யாருன்னு கேட்டேன், தெரியாது சார், வந்து ஏறி சொல்லிட்டேன். காலம் மாறி போச்சு. டேஸ் ஆஃப் சேஞ்ச். இன்றைக்கி இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க என் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, பையன் எப்படி இருக்கிறாங்க. அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கொலை பண்ணுறான், போய் ஓடுதுங்க, துரத்துதுங்க. அவன் பொண்ணை துரத்துறான், பையனை துரத்துறான் பொண்ணு. காலம் சமூகம் மாறுதுன்றது மாறி போச்சு. இதெல்லாம் யாரும் தப்பாக எடுக்கல இல்லை சார். அப்போ ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேரி பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபேமிலியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்றது வேறு மாதிரி இருக்கும்போது எல்லாமா திருடுறோம், எல்லாமா வந்து ஏமாத்துறோம். ஒரு கம்பெனி இருக்குது, 10 கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனி தானே ஏமாற்று வேலை பார்க்குது. சார் பீயிங் அ டாக்டர், இந்த ரேபிஸ்ட் அவங்க எதனால் சார் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து சார் ஒரு 13 வயசு பொண்ணு இல்லை 4 வயசு குழந்தை அவங்கக்கிட்டலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியா சார், ஏன் சார் அப்படிலாம் வந்து தோணும்? லொலிதான்னு ஒரு நாவல், உலக புகழ்பெற்ற நாவல், விளாடிமிர் நாபக்கோங்கிற ஒரு ரஷ்யன் எழுதுனது. அந்த கதையே அதுதான். லொலிதாங்கிறது அந்த கதாநாயகனுடைய பேர். 14 வயசு பொண்ணு. அவங்க அம்மாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். மைண்டில் யார் இருக்கான்னு அந்த பொண்ணு லலிதா. இவளுக்காக அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த பொண்ணை எப்படியாவது ட்ரை பண்ணுறான். ஒவ்வொருத்தரையும் அதை டிஸ்கிரைப் பண்ணுறான். அவள் பக்கத்தில் இருந்து உட்காரும்போது பொண்ணு மாதிரி அப்படி தடவை கொடுக்குறது, இது பண்ணுறது, இதெல்லாம் அவன் எப்படி அப்ரோச் பண்ணி அவன் கெடுக்கிறாங்கிறது தான் ஃபுல் கதை. அதுக்கு அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான். அவங்க அம்மா கல்டாகி போயிட்டா, 30 வயசு அவங்க அம்மா. அவளே அவனுக்கு கிளவியாக தீர்கிறான். ஜஸ்ட்டு மெச்சூரான பொண்ணு, மெச்சூரான பொண்ணோட செக்ஸ் வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு ஒரு நாவல் பூரா ஜஸ்டிஃபை பண்ணி எழுதுகிறாங்க. அன்றைக்கி 2 நாவல் வந்தது ஆங்கிலத்தில். 2ம் ஒன்று வந்து டாக்டர் ஜிவாகோ நோபல் பரிசு வந்துச்சு. அவர் வந்து போரிஸ் பாஸ்டர்நாக்குங்கிறவர் எழுதுனது. அவரும் ரஷ்யன். இவர் விளாடிமிர் நாபக்கோவ், இவரும் ரஷ்யன். இந்த 2 நாவல் அன்றைக்கி வந்து பெஸ்ட் செல்லிங் நாவல், மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ். இது வந்து டாக்டர் ஜிவாகோ வந்து கம்யூனிசத்தை வந்து கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி ரஷ்யானாலேயே எழுதப்பட்ட ஒரு நாவல். அன்றைக்கி ரஷ்யா வந்து இரும்பு திரையில் இருக்கிற நாடு. அந்த கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக எழுதின நாவல். அதுக்காக அது கிடைச்சது. இது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெர்வர்டட் அஃபேரை க்ளோரிஃபை பண்ண நாவல். இது 2 அன்றைக்கி அவ்வளோ பெருசாக வந்தது, சினிமாவாக வந்தது. ஜேம்ஸ் மாசன்ற ஆக்டர் நடித்த படம். காலாகாலமாக இதெல்லாம் இருக்குது. இது என்னன்னா ஈர்ப்பு. ஒரு பொண்ணு மேலே ஒரு ஆசை வருது. ஒரு ஜாப்பனீஸ் படம் ஒன்று வந்தது, வேர்ல்டு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வந்தது. அந்த படத்தை பேர் மறந்துட்டேன். இன்றைக்கு வரலும் நான் ஒரு 1000 படமாக பார்த்துருப்பேன். அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த அந்த ஜப்பான் பெண் மாதிரியான ஒரு அழக பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அந்த படம் முழுக்க அந்த பொண்ணுக்கு ரோலே கிடையாது. அந்த பொண்ணு அப்படியே ரோட்டில் நடக்கும்,
வரும் போகும், இவன் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கேமராமேன் அவளுடைய அழகை அப்படி ரசிச்சிருக்கான், அந்த ப்ரொடியூசர் அப்படி ரசிச்சிருக்கார், அந்த டைரக்டர் ஒரு ஆபாசமான ஒரு உடம்பு ஒரு துளித்தெறி வெறும் முகம் மட்டுமே, ரோட்டில் போகிறது வர்றது பார்த்துக்கிட்டே நமக்கு படத்தில் உட்காந்துருக்கோம். ஐயோ இந்த பொண்ணு எங்கே இருப்பாளத்தில் இப்போ பார்த்தா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு வெறியை கிளப்பிட்டான். பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்ககிட்ட போய் தன்னுடைய லவ்வை சொல்ல முடியல, ரசிக்கிறான். அந்த அழகு இப்படி தான் ரசிக்கிறான்னு கிடையாது, அப்ரோச்சே பண்ண முடியல. ஒரு தடவை தனியாக சிக்கிறான், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு போல அவளை கொண்டு போட்டான். என்னன்னு கேட்குறாங்க, எப்படி அனுபவிக்கணுன்னே தெரியல, கொண்டு விட்டேன் அப்படிங்கிற படம் ஓவர். சைக்கலாஜிக்கலி அவங்கெல்லாம் ரொம்ப, அதாவது அவனுக்கு ஒரு அதீதமான இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவில் சந்தோஷப்படணுன்னு முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொண்டு விட்டான். அப்படி ஒரு சைக்காலஜி போகும். இதுக்கெல்லாம் அதாவது எந்த வகையான ஒரு இலக்கணமும் ஏதோ ஒரு விதிமுறைகளை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டரெல்லாம் எழுதி வைப்பாங்க. அம்மா நீ வருத்தப்படாதே, அப்பா நீ கவலைப்படாதே, அண்ணா நீ இது அவ்வளவும் எழுதிக்கிட்டு இருப்பான். எழுதிக்கிட்டு இருந்துட்டு இப்போ அந்த மாதிரி லெட்ரு பெருசாக எழுதுனா அவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். கடைசியில் எல்லாம் பார்த்துட்டு விட்டு போடுவான். க்ஷண நேரத்தில் வரும், இப்படி பார்ப்பான், என்னடா வாழ்க்கை, டக்குன்னு விடுவான். கயிறில் தொங்கும் போது அவனுக்கு தெரியும், ஐயோ நம்ம காப்பாற்றிட்டா பரவாயில்ல. லேட். க்ஷண நேரத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு படத்தில் ஸ்லெண்டர் த்ரெட்டுன்னு ஒரு படம் வந்தது. அதில் அவள் தூக்க மாத்திரை ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிடுவாள். நான் தற்கொலை பண்ணிக்குவேன், எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டான். சரி, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்ககிட்ட பேசிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத்திரையாக போட்டுக்கிட்டுருப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு மாத்திரையாக பேசிக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே என்ன பண்ணுவான், கால் எங்கேருந்து வருதுங்கிறத ட்ரேஸ் பண்ணி எல்லாம் பண்ணி போலீஸுக்கு சொல்லி அவளை காப்பாற்றிடுவான். அதை தான் பாலச்சந்தர் தாமரை நெஞ்ச படத்துலேருந்து அப்படியே அந்த சீன் எடுத்து போட்டார். ஸ்லெண்டர் த்ரெட், சிட்னி பாட்வேங்கிற பிளாக் ஆக்டர். அதாவது இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி யாராவது எதிர்பாராத காப்பாற்றினா தான் உண்டு. அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது. சார் இப்போ இந்த டாக்டர் கொல்கத்தா, இதெல்லாம் நான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல இல்லை, எனக்கு புரியுது சார், என்ன காரணங்களால் பண்ண முடியுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரணம். பீயிங் அ டாக்டர், ஒரு டாக்டருக்கே இந்த மாதிரியான ஒரு அவலநிலை, டாக்டருங்கிறது எடுத்துருங்க, இல்ல சார், இந்த மாதிரி நடந்ததுங்கிறது எடுங்க. அதான் சார், ஒரு டாக்டரா இருந்தா வக்கீலா இருந்தா ஒரு பெண், ஆமா சார், பெண் டாக்டர் அந்த கேஸ் படிக்க கூட முடியல இல்லை சார், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது கூட பதறுது சார். உண்மையாகவே அவ்வளோ விஷயங்கள், இறந்து போனவங்களோடலாம் கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு எப்படி சார் நெக்ரோஃபிலியான்னு பேருமா, இறந்த சவத்தோட உடல் உறவு கொட்டுறதுங்கிறது மேல்நாடுகளில் அது ரொம்ப சகஜம். ஒரு சவப்பெட்டியில் வச்சு இதை இறக்கணும், உடனே அதை போய் எடுத்து அந்த படத்தை திருடிட்டு போனதெல்லாம் உண்டு. மேல்நாடுகளில் அது ரொம்ப சகஜம். நெக்ரோஃபிலியாஸ் இருக்கா. ஏன் சார் எல்லா தப்புக்குமே பெண்களே குற்றம் சாட்டப்படுறாங்க? இப்போ செக்ஸ்ன்னு வச்சுக்கும் போது ஆணும் ஒரு பெண்ணும் தான் இருக்க முடியும். அதில் பொதுவாக செக்ஸில் லேடிஸ் சப்மிட் தெம்செல்ஸ், மென் ஆக்ட். அதான் செக்ஸு. மென் ஒன்லி ஆக்ட், விமன் சப்மிட் தெம்செல்ஸ், அவ்வளோதான். அதில் பெண்கள் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. நார்மல் செக்ஸ்லேயே அது உண்டுமா. நார்மல் செக்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயே பல சமயங்களில் டார்ச்சர் பண்ணுறான்னு கேஸ் வந்துருக்கு. கொலை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதீதம். அவனால் அவன் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், அது ஒன்றுமே முடியல. இதுக்கு மேலேயும் பார்க்குறான், அச்சை இவ்வளவு பண்ணி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தீர்த்துப்படுறான்னு தீர்த்துறான். அப்படி தான் போகும், அப்படி தான் போகும். ஒரு இனிப்பை சாப்பிட்றோம், இன்னும் அதை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, குண்டாவில் இருக்குது, விடக்கூடாதுன்னு சாப்பிட்றோம், வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. கொமட்டினாலும் பரவாயில்ல, எடுத்து தின்ட்டு கொமட்டி வாந்தி பேத்தி வர்ற அளவுக்கு அதுதான் மனுஷமானம். அதே மாதிரி தான் இந்த பொண்ணை இப்படியெல்லாம் ரசிச்சு இப்படியெல்லாம் போடணும்னு முடியல, தீர்த்து போடுறோம். இந்த சிமெண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அதெல்லாம் இவ்வளோ சிமெண்ட்லாம் சார், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது சார். மேபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லை தெரிஞ்சுக்க கூடாதா, இது நல்லதான்றது கூட புரியல சார். செக்ஸுக்கு பிறகு செமன் வரத்தாமா செய்யும், அதை வச்சு தான் நம்ம கற்பழிக்கப்பட்டாளா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஆதாரம் வரும். கரெக்டு சார். செக்ஷுவல் அசால்ட் நடந்துதாங்கிறதுக்கு அங்கே செமன் டெபாசிட் ஆகிருக்கும்.
அவ்வளோ இந்த செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அந்த பெண் இறந்த பிறகு இவன் உடல் உறவு வச்சுருந்துருக்கான். ஏன்னா நிதானமாக செக்ஸ் வச்சுக்கிட்ட போது தான் அவ்வளோ செமன் வழி வந்திருக்கும். ஒரு ரேப் பண்ணும்போது இது பண்ணும்போது ஒருத்தரா எத்தனை பேரான்றது இன்னும் தெரியல இல்லை ஒருத்தரா இல்லை அது அந்த செமண்ட் அனாலிசிஸில் அது வந்துடும். டிஎன்ஏ வெவ்வேறு டிஎன்ஏ இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரியும். அது இன்னும் அவங்களால இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒண்டியாளா பல பேராங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்கள எரிச்சு இவ்வளோ விஷயங்கள் மம்தா பானர்ஜி மேலே அவங்களோ வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வந்து அடுத்த ஒரு ஆளுமை அப்படின்னு பேசப்படுற இந்த தருணத்தில் அவங்களே வந்து போராட்டத்தில் இறங்கி எந்த அரசுக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணுவாங்க சார்? அது அவங்கள தான் கேட்கணும். அது கல்கத்தா, அது வங்காளத்தில் அது ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் அரசியலில். மக்கள் குழம்பி போக மாட்டாங்களா சார்? மக்கள் என்ன மக்கள் ஒன்றும் குழம்பல, இது வந்து யாரும் நம்பலை, அவ்வளோதான். உன்னுடைய லேப்ஸை வந்து மறைக்கிறதுக்கு நீயே வந்து கொடி பிடிச்சா என்ன அர்த்தம்? ஒரு அரசு மருத்துவமனை, அது பெரிய யாரோ ஒரு தலைவர் பேரை வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. அந்த அவ்வளோ பெரிய மருத்துவமனையில் வந்து ஒரு ஆனால் இதில் சில கேள்விகள் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஹவுசிங் குவார்ட்டர்ஸில் அந்த சம்பவம் நடக்கலை. அது நடந்தது செமினார் ஹால் கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் இருந்திருக்கு. இந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் அங்கே இருந்ததுங்கிறது ஒரு கேள்வி. அதனால தான் இந்த கேப்புங்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்கும் தெரியாமல் போனதுக்கு காரணம் இந்த செக்லூட் படிக்கிறதுக்காக அது அங்கே போயிருந்துருக்குதுன்னு. டயர்டாக இருக்குது, அதனால் அவங்க எல்லாரும் கூட கிளம்பிட்டாங்க. கிராஜுவேட் படிச்சுக்கிட்டு இருந்தது போட்டிருக்கு. படிக்கிறதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் படிச்சிருந்துருக்கு போட்டிருக்கு. இந்த ஆள் நோட் பண்ணிவிட்டு அந்த ரேப் பண்ண குரூப்பு ஒருத்தனும் பல பேரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அங்கே தனியாக வரதை பார்த்துருக்காங்க. போய் பிளான் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க. விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை அந்த கேங் ரேப்பாக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து புலன் விசாரணைக்கு நம்ம பேசுறதுலாம் தப்பாக கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்குது. ஒரு கேங் ரேப்பாக இருக்கும்போது பயத்தில் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டுருக்கலாம். மயங்கி விழுந்ததுக்கப்புறம் எதாவது பண்ண பார்த்துருப்பானுங்க. அதில் இன்னும் ஷாக்காகி அது செத்து கூட போயிருக்கலாம். செத்து போனதுக்கப்புறம் இவனுக்கு ஒவ்வொருத்தராக செக்ஸ் வச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கும். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார்.